Good morning students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செமிகண்டக்டர் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். செமிகண்டக்டர் அப்படின்னா என்னன்னா a metal used in electrical circuits that partially conducts electricity. ஸோ எலக்ட்ரிசிட்டியை பார்ஷியலாக கண்டக்ட் பண்ணக்கூடிய சர்க்கியூட்ஸ் தான் என்னென்னா செமிகண்டக்டர். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் செமிகண்டக்டர்ஸ் என்ன மெட்டீரியல் பார்த்தோம்னா சிலிக்கானும் ஜெர்மானியமும். இந்த சிலிக்கான் ஜெர்மானியத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 4. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர். ஸோ செமிகண்டக்டரை நம்ம 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், another one is extrinsic semiconductor. ஸோ இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னா என்னென்னா பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் இஸ் known as இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். அதாவது ரூம் டெம்பரேச்சரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பார்ஷியலாக இது என்ன பண்ணுன்னா கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதுதான் நம்ம இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னா என்னென்னா நம்ம பியூர் ஃபார்மாக இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் தட் இஸ் சிலிக்கான் ஜெர்மானியம் அது கூட நம்ம இம்ப்யூரிட்டியை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி இம்ப்யூரிட்டியை ஆட் பண்ணுறதுக்கு என்ன பேருனா டோப்பிங் அப்படின்னு பேர். ஸோ அந்த மாதிரி நம்ம இம்ப்யூரிட்டியை ஆட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியலை எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இஸ் ஆல்சோ கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஒன் இஸ் P type semiconductor, another one is N type semiconductor. So this extrinsic semiconductor is classified depending upon the impurities added in it. அதில் ஆட் ஆகக்கூடிய இம்ப்யூரிட்டிஸை பொறுத்து செமிகண்டக்டர் P டைப் ஆகும் N டைப் ஆகும் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. P டைப் செமிகண்டக்டராக இருந்துச்சு அப்படின்னா அதில் என்னென்ன இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணுறோன்னா அலுமினியம், போரான், கேலியம். ஸோ இது மூணுமே ட்ரைவேலண்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ N டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஆர்சனிக், ஆன்டிமனி, பாஸ்பரஸ். ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா டோப் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு P டைப் செமிகண்டக்டரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ P டைப் செமிகண்டக்டரில் என்ன இருக்குன்னா அக்செப்டார் ஆட்டம்ஸ் இருக்கும். இது ஒரு ட்ரைவேலண்ட் ஆட்டம். இதில் என்னத்தை நம்ம டோப் பண்ணுறோம் அப்படின்னா அலுமினியத்தை டோப் பண்ணுறோம். ஸோ அலுமினியம் அப்படிங்கிறது ஒரு ட்ரைவேலண்ட் எலிமெண்ட். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா 3 அலுமினியத்தை சுற்றி 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஒன்று என்னன்னா எக்ஸஸ் ஆஃப் ஹோல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ சிலிக்கானோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் மொத்தம் 4. இந்த ஹோலை ஃபில் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுன்னா இட் வில் பி ஜம்ப் அண்ட் ஆக்குபை திஸ் ஹோல். ஸோ த ஹோல் வில் பி கிரியேட்டட் இன் திஸ் பொசிஷன். ஸோ இங்கே ஹோல் கிரியேட் ஆகிடும். இந்த ஹோலை ஃபில் பண்ணுறதுக்காக வேண்டி இன்னொரு எலக்ட்ரான்ஸ் வரும், அங்கே ஹோல் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த ஹோலை ஃபில் பண்ணுறதுக்காண்டி வேறு ஒரு எலக்ட்ரான். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான் மூமெண்ட்டுனால இங்கே கரண்ட் கண்டக்டிவிட்டி நடந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா P டைப் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா N டைப் செமிகண்டக்டர்ஸ். ஸோ N டைப் செமிகண்டக்டர்ஸில் நம்ம என்ன இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணுறோன்னா ஆர்சனிக். ஆர்சனிக் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பென்டாவேலண்ட் எலிமெண்ட். ஸோ இதில் ஒரு எக்ஸஸாகவே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா இட் வில் பி மூவ் அண்ட் ஆக்குபை another one electron place. இன்னொரு எலக்ட்ரானோட பிளேஸை ஆக்குபை பண்ணிவிட்டு அங்கே உள்ள எலக்ட்ரான் இட் வில் பி ஜம்ப்ட் அவுட், வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானோட ஸோ அந்த வெளில வந்த எலக்ட்ரான் இட் வில் பி ஆக்குபைட் another position. So that electrons will be come out from that element. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான் மூமெண்ட்டுனால இங்கே எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து நம்ம N டைப் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் P டைப் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் N டைப் செமிகண்டக்டர்ஸ். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கடா. தேங்க்யூடா.